வணக்கம் சக்தி மாடுலர் கிச்சன். இப்போ நம்ம சிவகாசி ஆக்சுவலாக வந்து நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம், நிறைய வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். இந்த சிவகாசி ஏரியாவில் வந்துட்டு 2 மந்த்ஸ்க்கு அப்புறமா நம்ம வந்து ஒரு மிடிலான ஒரு ப்ராஜெக்ட் வந்துட்டு ஒரு நிறைய இப்போ சிவகாசி ஏரியாவில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன டபுள் பெட்ரூம் வீடு, சிங்கிள் பெட்ரூம் வீடு, ஒரு நிறைய நான் என்கொயரி பார்க்கும்போது ஒரு மிடிலான ப்ராஜெக்டை மட்டும் நம்ம அட்டன் பண்ணியிருக்கோம். ஸோ பெரிய பெரிய ப்ராஜெக்டும் பார்த்துருக்கோம். ஒரு உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டுக்கு அடக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ப்ராஜெக்டை நம்ம பண்ணியிருக்கோம். நம்ம அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கேபின் மட்டும் பார்த்தீங்கன்னா கேபின் வந்து ஃபுல்லாகவே ஆல்ரெடி இதில் வந்துட்டு உள்ளே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே வந்துட்டு உள்ள கடப்பா வச்சு அவங்களுடைய கம்ஃபர்டபுளுக்கு கடப்பா வச்சு உள்ளே வந்து ஒரு செல்ஃப் மாதிரி செஞ்சுட்டாங்க. அதை பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு கண்ணாடி டோராக தான் போட முடியுது. அப்படி க்ளோசிங்காக இருந்தால் ஒரு கேபின் நல்லா நீட்டான ஒரு கிச்சன் கேபின் செஞ்சுருக்கலாம். ஸோ அதனால் ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஸ்லைடிங் கிளாஸ் டோர் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே ஃபுல்லாகவே இப்போ 2 விக்கெட் பேஸ்கெட் வச்சுருக்கோம். விக்கெட் பேஸ்கெட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒவ்வொரு விக்கெட் பேஸ்கெட்லேயும் ஒரு 5 கிலோ அளவுக்கு வெஜிடேரியன் வந்து ஸ்டோர் பண்ணலாம். அதனால் 2 ஓப்பன் விக்கெட் பேஸ்கெட்டாகவும் வச்சுருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து வாஷ் பேஷன் வரதுனால ஒரு எக்ஸாஸ்ட் டோரா, எக்ஸாஸ்ட் மீன்ஸ் என்னன்னா உள்ள ஒரு ஸ்மெல் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு ஒரு எக்ஸாஸ்ட் டோராகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து பாக்ஸ் ட்ராவும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பாக்ஸ் ட்ரா வந்துட்டு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன மசாலா ஐட்டம் ஃபுல்லாகவே நிறைய ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு ஒரு மசாலா ஐட்டம் ஃபிக்ஸ் நிறைய மசாலா ஸ்டோரேஜ் பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் இந்த ஸ்பூனு கரண்டி இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கட்லரி செட்டு ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே பிளேட்டு 8 இன்ச்சில் வந்து பிளேட் பண்ணும்போது நிறைய மினிமம் ஒரு 10 இன்ச்சு ஒரு 15 இன்ச்சு வரை ஃபுல்லாகவே பிளேட் அந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இதில் ஆயில் புல்லட்லேயும் கீழே வந்து 2 செல்ஃபு கொடுத்துருக்கு. இதில் வந்து 3 செல்ஃபும் வருது, 2 செல்ஃபும் வருது. 2 செல்ஃபில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 5 kg லிட்டர் அளவுக்கு ஆயில் ஸ்டோரேஜ் பண்ணலாம். அதுலேயே வந்து ஒரு சின்ன சின்ன பாட்டில்லாம் நிறைய ஸ்டோர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 2 ரோவில் வந்துட்டு ஆயில் புல் அவுட்டும் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து எக்ஸாஸ்ட் டோர் வந்து சிலிண்டர் எப்பவுமே இந்த கார்னர் வந்துட்டு கீழே வந்து பெட்டு போடாமல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுவாங்க. அதில் பார்த்தீங்கன்னா சிலிண்டர் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் பண்ணிடுறோம். அது ஃபுல்லாக எக்ஸாஸ்ட் டோராக க்ளோஸ் பண்ணிடுறோம். ஏர் சர்க்குலேஷனும் நிறையா இருக்குது. அதனால் வந்துட்டு பயப்பட வேண்டியதில் சிலிண்டர் ஸ்மெல்லாம் அந்த மாதிரி ஒன்றும் வராது. இங்கே பார்த்தீங்கன்னா ரைஸ் ட்ரே வச்சுருக்கோம். கீழே வந்து உங்களுக்கு வந்து ஹைட்ராலிக் கொடுத்துட்டு ஒரு ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கிட்டத்தட்ட 20 kg அல்லது 25 kg ஸ்டோரேஜ் ஆகிற அளவுக்கு ரைஸ் ட்ரேவும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மற்றபடி இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஓப்பன் டோராகவே எல்லாம் உள்ள ஸ்டோரேஜுக்கு ஓப்பன் டோராகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ள ஆல்ரெடி கடப்பாக இருந்தது. மற்றபடி பாத்திரமெல்லாம் அப்படியே கவுத்து க்ளோஸ் பண்ணிக்கிற அளவுக்கு டோராகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படி பார்க்கும்போது ஒரு மிடிலான வந்து ஒரு கிச்சன் வந்து நல்ல கம்ஃபர்டபுளாக அமைஞ்சிருச்சு. அந்த மாதிரி இந்த டெப்த்து பார்த்தீங்கன்னா மினிமம் 20 இன்ச்சஸ் டெப்த் இருந்ததுன்னா உங்களுடைய மேக்ஸிமம் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்துட்டு எந்த அளவுக்கு வந்து இந்த கவுண்டர் டாப் வேணும் அப்படின்றத நிறைய யோசிக்காங்க. ஒரு இடம் கம்ஃபர்டபுளாக மினிமம் 20 இன்ச்சஸ் இந்த டெப்த் இருந்தால் நல்லா வந்து ஒரு ட்ரே எல்லா ட்ரேவும் நல்லா ஃப்ரீயாக ஃபிக்ஸ் பண்ணுற அளவுக்கு எங்களுக்கும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்க ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, இந்த பார்த்தீங்கன்னா ஃபுல் வார்ட்ரோப். இந்த வார்ட்ரோப் ஏரியாவில் ஃபுல் ஸ்டோரேஜாகவே வந்துட்டு நிறைய கடப்பா பெரிய உள்ள டெப்த் வந்து 1 feet or 1.5 feet உள்ள வந்து கடப்பா ஸ்டோரேஜ் பண்ணி நிறைய மெட்டீரியல் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து கடப்பா வச்சுட்டாங்க. இது ஃபுல்லாகவே க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், டோராக க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு ஸ்லைடிங் கிளாஸாக க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டு உங்களுக்கு டிரான்ஸ்பரண்டாக என்ன உங்களுக்கு இருக்கிறத தெரிகிற அளவுக்கு நீட்டாகவே இது க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ லாஃப்ட் பார்த்தீங்கன்னா எல் ஷேப்பில் ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் எல்லா பொருளுமே டம்ப் பண்ணுற அளவுக்கு ஃபுல் ஸ்டோரேஜாகவும் லாஃப்ட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு லுக்காக இருக்குது. கஸ்டமர் கேளுங்க, இந்த கலரை பற்றி சொல்லுவாங்க. கஸ்டமரோட செலெக்ஷன் தான் இந்த கலரு. ஸோ அந்த அளவுக்கு நீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப திருப்தியாக இருக்காங்க. கலர் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃபர்னிச்சர் வுட்டில் வந்து ஹை லெவலில் ஃபர்னிச்சர் பண்ணுற அளவுக்கு நல்ல டிசைனாகவும் நல்ல லுக்காகவும் இருக்குது. இப்போ நம்ம ஹாலில் உள்ள டிவி யூனிட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஹாலில் வந்து ஒரு பெரிய ஒரு ஹால், அதில் வந்து டிவி யூனிட் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி யூனிட் நீட்டாக செஞ்சுருக்கோம். உள்ள டிவி வைக்கிற இடத்துல வந்து ஃப்ளோட்டட் பேனல் நம்ம செஞ்சுருக்கோம். இதை பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு வால் பார்த்தீங்கன்னா பிளைனாக இருக்கும். ஒரு வாலில் பிளைனாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், டிவி யூனிட் செஞ்சால் கீழே வந்து டேபிள் டாப் பண்ணுவோம், மேலே வந்துட்டு ஃப்ளோட்டட் பேனல், மேலே பர்கோலா, சைடு கேபின், இந்த மாதிரி நிறைய டைப்பாக நம்ம செஞ்சுருக்கோம். ஸோ இந்த சைடு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னு சொன்னால் மேலே வந்துட்டு ஆல்ரெடி வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது வந்துட்டு லாஃப்ட் வந்து அவங்க ஸ்லாப் போட்டாங்க, லாஃப்ட்டும் க்ளோஸ் பண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு செல்ஃப் எல்லாம் வச்சு வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வந்து கபோர்டாக செஞ்சுட்டாங்க. இந்த ஷோகேஸில் வந்துட்டு அவங்க என்னென்ன பிராண்ட் வைக்கணும் அப்படின்றதுக்காக உள்ள செல்ஃப் எல்லாம் வச்சுட்டாங்க. அதே சேம் பார்த்தீங்கன்னா
லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஃபுல்லாக எல்லாமே சேமாகவே இருந்து செல்ஃப் வச்சு கபோர்டு செஞ்சுட்டாங்க. சென்டரில் பார்த்தீங்கன்னா டிவி வைக்க மட்டும் ஒரு ஒரு ஹாலாக வந்துட்டு ஓப்பன் கடப்பா வச்சு உள்ள செல்ஃபாக வச்சுட்டாங்க. கீழே வந்துட்டு சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு டிவி, ஒரு பெரிய டிவி வைக்கிறதுக்கு பேஸ் விட்டு கீழே வந்து கடப்பா வச்சு உள்ள செல்ஃப் உள்ள ஃபுல்லாகவே ஹாலாக விட்டாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாலாக இருக்குது. இது என்ன கம்ஃபர்டபுளாக வந்து என்ன அதுக்கு தகுந்த மாதிரி செய்யிருக்கு அப்படின்னா கேபின் வந்து டோர் க்ளோஸ் பண்ணி உள்ள டிரான்ஸ்பரண்டா இருக்க மாதிரி இந்த மாதிரி பொம்மைகள் பண்ற புக்ஸ் அந்த மாதிரி எல்லாம் வந்து ஸ்டோர் பண்றதுக்கு டோராவும் க்ளோஸ் பண்ணிட்டு டிரான்ஸ்பரண்டா தெரியற அளவுக்கு கண்ணாடி டோராவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ இந்த சைடு ஃபுல்லாவே ஸ்லைடிங்காவும் ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் பேனல் வந்து நிறைய டைப்பாக பண்ணலாம். வாலில் வந்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவும் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு பேனலுக்கு தகுந்த மாதிரி டிசைன் பண்ணியே பண்ணலாம். நிறைய ஒரு பெரிய வாலாக இருக்கு அப்படின்னு சொன்னா வாலில் வந்துட்டு கிராசிங்காக ஃபிக்ஸ் பண்ணலாம் ப்ராடக்ட் பேனலில். ஸோ ஸ்ட்ரெயிட்டாகவும் கொடுக்கலாம், ஒரு ஸ்கொயர் டைப்பாகவும் கொடுக்கலாம். நிறைய டைப் ஆஃப் வால் பேனல் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ இங்கே சின்ன ஏரியா இருக்கிறதுனால பேக் அண்ட் லெஃப்ட் சைடு ரைட் சைடு வந்து ப்ராடக்ட் பேனல் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி டிவியை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு டிவிடி பிளேயர் அந்த மாதிரி ஸ்பீக்கர் அந்த மாதிரி பாக்ஸுக்கு உள்ள செல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். ஸோ சென்டரில் வந்து ஓப்பனாகவே இருக்கட்டும் அப்படின்றதுனால ஓப்பனாக கொடுத்துருக்கோம். கீழே வந்துட்டு ஸோ இந்த பெட்டு சம்மந்தப்பட்ட ஸ்டோரேஜ் ஃபுல்லாகவே கீழே வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டாங்க. ஹால் அண்டு ஷோகேஸ் இருக்கிறதுனால உள்ள ஸ்டோர் பண்ணுற அளவுக்கு உள்ள டோர் க்ளோஸ் பண்ணி கொடுத்துட்டோம். அதே சேம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடும் அதே மாதிரி தான் உள்ள செல்ஃபுக்கெல்லாம் டோர் ஃபிக்ஸ் பண்ணி மேலே வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி கிளாஸ் டோர். டிவி ஷோகேஸ் வந்து ஒரு நீட்டாக எடிட் பண்ணிட்டோம். ஆனால் அது மாதிரி பிளைனாக இருந்ததுன்னா இன்னும் அட்வான்ஸாகவே நான் நீட்டாக செஞ்சு தருவோம். நெக்ஸ்ட் நம்ம பெட்ரூம் பார்க்கலாம். இப்போ வந்து பெட்ரூம் பார்க்குறோம். பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த வார்ட்ரூப் செஞ்சிருக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தெரியும் மற்ற இடத்துக்கு. ஒவ்வொரு வீட்டில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறதுக்கு பீரோ வைக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னர் வந்து டெப்த்து உள்ளே கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இது வந்து இந்த வார்ட்ரூப் செஞ்சுருக்கோம். இப்போ ஃபுல்லாகவே வந்துட்டு உள்ள ஒரு பீரோ ஃபுல்லாகவே ஸ்டோர் பண்ணிட்டு ஃப்ரண்ட் க்ளோஸ் பண்ணுறது நிறைய டைப்பாக நிறைய வீட்டில் கேட்பாங்க. அதே சேம் தான் உள்ள சேஃப்டி லாக்கர் அந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். நிறைய சேரீ கோட்டு இந்த மாதிரிலாம் மாட்டுறதுக்கு ஹேங்கர் போட்டு உள்ள ஸ்டோர் பண்ணி ஃப்ரண்ட் மட்டும் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அதில் நிறைய செஞ்சுருக்கலாம். கஸ்டமர் வந்து எனக்கு வந்து ஃப்ரண்ட் மட்டும் டோர் க்ளோஸ் போடும் அப்படின்றதால இந்த வார்ட்ரோப் அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டோம். ஸோ ட்ரெஸ்ஸிங் டேபிளும் சேம் ஒரே கலரில் அது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே டபுள் கலரில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ பெட்ரூம் வந்துட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் நம்ம வந்து பூஜா பார்க்கலாம். இப்போ நம்ம பூஜா பார்க்குறோம். பூஜாவில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த டேபிள் டாப் ஃபுல்லாகவே டேபிள் டாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். மேலே வந்து ஒரு பெரிய படமெல்லாம் வைக்கிறதுனால வேற எதுவும் செல்ஃப் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க கஸ்டமர். கார்னர் மட்டும் 2 செல்ஃப் வச்சிருக்கோம். ஸோ கீழே வந்துட்டு பூஜாவோட ஐட்டம் அந்த மாதிரி எல்லாம் ஃபுல்லாக வைக்க உள்ள தட்டு கீழே அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் உள்ள ஸ்டோரேஜுக்கு. ஸோ இது வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாக கொடுத்துருக்கு. இந்த உள்ள ஓப்பனாக இருக்கிறது என்ன காரணம், நிறைய குத்து விளக்கு இந்த மாதிரிலாம் நிறைய பெரிய பெரிய விளக்கு அந்த மாதிரி வச்சிருக்கு. அதை வந்து ஸ்ட்ரெயிட்டாகவே செல்ஃப் அந்த மாதிரி இல்லாமல் க்ளோஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபுல்லாகவே டேபிள் டாப்பு, சென்டரில் செல்ஃபு. மேலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது வந்து கோபுரமாக செட் பண்ணியிருப்போம் ஒரு பூஜாவுக்கு. இது ஃப்ரண்ட் டோர் போட்டு கூட நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ டோர்லாம் வேண்டாம், ஓப்பனாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மேலே கலசம் வச்சு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கோபுரம் மட்டும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம் நீட்டாக.